ஜிவி பிரகாஷ் சைந்தவி விவாகரத்து. ஏஆர் ரகுமான் சொல்லியும் கேட்கல. முடிந்து போன 11 வருட திருமண வாழ்க்கை. அந்த பிரபலம்தான் காரணமா? கோலிவுட்டின் ஹாட் டாபிக்காக இப்போது மாறி இருப்பது ஜிவி பிரகாஷ் சைந்தவி விவாகரத்து. பல வருடங்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டு ஒரு மகளை பெற்றெடுத்த பிறகு அவர்கள் விவாகரத்து முடிவுக்கு வந்திருப்பது பலருக்கும் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது. குறிப்பாக 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் என்பதற்கேற்ப இருப்பார்கள் என்று ரசிகர்கள் கூறுவார்கள். தற்போது இந்த விவாகரத்து சம்பவம் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சினிமா பிரபலங்கள் விவாகரத்து செய்வது சமீப காலமாகவே அதிகமாகிவிட்டது. காதல் திருமணம்தான் செய்து கொள்கின்றனர். இருப்பினும் மனக்கசப்பு ஏற்பட்டு விவாகரத்து செய்து விடுகின்றனர். சமீபத்தில் தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் விவாகரத்து பெரும் பேசுபொருளாக மாறியது. அந்த வகையில் தற்போது ஜிவி பிரகாஷ் சைந்தவி இவர்களின் காதல் வாழ்க்கை தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. தமிழ் சினிமாவின் முன்னணி இசையமைப்பாளர்களில் ஒருவர் ஜிவி பிரகாஷ். ஏராளமான படங்களுக்கு இசையமைத்த அவர் ஏஆர் ரகுமானின் அக்கா மகன் என்பது அனைவரும் அறிந்தது. ஏஆர் ரகுமானின் இசை எப்படி கேட்க கேட்க பிடிக்குமோ அதே போல்தான் ஜிவி பிரகாஷின் இசையும். மெலோடி, ஃபோக் என எந்த ஜானர் கொடுத்தாலும் அதில் புகுந்து விளையாடுபவர் ஜிவி பிரகாஷ். அவரது இசைக்கென்று உலகம் முழுவதும் ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறார்கள். இசை கெரியரில் பீக்கில் இருந்த போதே திடீரென நடிக்கவும் ஆரம்பித்தார் ஜிவி. அவர் நடித்த படங்களில் ஒரு சில படங்கள் தவிர்த்து பெரிதாக மற்ற படங்கள் பெயரை பெற்று தரவில்லை. இருந்தாலும் ஜிவி பிரகாஷ் தொடர்ந்து நடித்துக் கொண்டிருக்கிறார். அவரது நடிப்பில் கடைசியாக டியர், கல்வன் ஆகிய படங்கள் வெளியாகின. ஆனால் அந்த படங்களும் சரியான வரவேற்பை பெறவில்லை என்பது கவனிக்கத்தக்கது. ஜிவி பிரகாஷ் தனது பள்ளி கால தோழி சைந்தவியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு அன்வி என்ற மகள் இருக்கிறார். நிலைமை இப்படி இருக்க தாங்கள் விவாகரத்து செய்வதாக 2 பேருமே ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துவிட்டனர். இது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதே சமயம் கடந்த 4 வருடங்களாகவே அவர்களுக்குள் சுமூகமான சூழ்நிலை இல்லை. ஜிவி பிரகாஷ் நடிக்க வந்தது சைந்தவிக்கு பிடிக்கவில்லை என ஒரு தகவல் ஓடியது. இந்த நிலையில் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் மற்றும் அவருடைய மனைவி பாடகி சைந்தவி இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிய போவதாக சில தினங்களாகவே செய்திகள் பரவி வந்த நிலையில் இருவரும் தங்கள் 11 வருட திருமண வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறோம் என்று நீண்ட விளக்க பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தனர். 2 பேரும் விவாகரத்து செய்ய போகிறார்கள் என்பதை அறிந்த ஏஆர் ரகுமான் ஜிவி பிரகாஷை அழைத்து, குடும்பம் வேறு தொழில் வேறு, உனக்குத்தான் இசையமைக்க நிறைய படங்கள் வருகின்றனவே, அதில் கவனம் செலுத்து, ஏன் நடிக்க வேண்டும், நடிப்பதால் தானே பிரச்சனை வருகிறது என்று சொன்னாராம். ஆனால் ஜிவி பிரகாஷ் அதை கேட்கவில்லை என்று கூறப்படுகிறது. ஜிவி நடிக்க வந்ததிலிருந்து சிறு சிறு விரிசல் ஜிவிக்கும் சைந்தவிக்கும் விழுந்து வந்துள்ளது. பேசி பேசி காம்ப்ரமைஸ் ஆக்கி கொண்டார்கள். ஒரு கட்டத்தில் இந்த பிரச்சனை பெரிதாக ஆரம்பித்தது. அதனை அடுத்து ஜிவி பிரகாஷ் வீட்டுக்கே வருவதில்லை, அடிக்கடி வெளியிலேயே தங்க ஆரம்பித்தார். இதுவும் அந்த விரிசலை மேலும் பெரிதாக்கியது என பிரபல பத்திரிகையாளர் ஒருவர் கூறியுள்ளார். இறுதியாக சைந்தவி பதிவிட்டுள்ள ட்வீட் பதிவில், ஜிவி பிரகாஷும் நானும் பிரிவதாக முடிவு செய்து இருக்கிறோம். 11 ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்தோம். நன்கு யோசித்துத்தான் இந்த முடிவை எடுத்துள்ளோம். நீண்ட யோசனைக்கு பிறகுதான் ஒருவருக்கொருவர் பரஸ்பர மரியாதையுடன் எங்கள் மன நிம்மதிக்காக பிரிந்து செல்ல முடிவு செய்திருக்கிறோம். எங்களுக்குள் தனிப்பட்ட இந்த முடிவை ஊடக நண்பர்கள், ரசிகர்கள் என அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களது தேவை, எங்களது பிரைவேசியை மதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார். இதேபோல் ஜிவி பிரகாஷ் குமாரும் ட்வீட் பதிவினை வெளியிட்டுள்ளார். இருவரும் பிரிவதாக முடிவு செய்து இருக்கிறோம். 11 ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்தோம். நன்கு யோசித்துத்தான் இந்த முடிவை எடுத்துள்ளோம். எங்கள் மன நிம்மதிக்காக பிரிந்து செல்ல முடிவு செய்திருக்கிறோம். மிகவும் தனிப்பட்ட முடிவை எடுத்துள்ள இந்த நேரத்தில் எங்களது தனி மனித வாழ்க்கைக்கு மதிப்பளிக்க வேண்டுகிறோம் என ட்வீட் போட்டுள்ளார். இது ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.